இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 35 வயதான மட்டக்களப்பை பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள சாணக்கியனுக்கு அந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழரசுக் கட்சியினால் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், அத்துடன் அவர் அரசியலமைப்பு பேரவையில் உறுப்பினராக இருந்த சமயத்தில் அரசுக்கு ஆதரவாகவும் தமிழ் மக்களுக்கு எதிர்ப்பாகவும், அதாவது குறிப்பாக முக்கியமாக முன்னாள் இராணுவ தளபதியினுடைய நியமனத்துக்கு அவர் ஆதரவு தெரிவித்தமை மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அத்துடன் தமிழரசுக் கட்சியினுடைய கட்சி நிலைப்பாடுகளை மீறியும் அரசியலமைப்பு பேரவையில் 8க்கும் மேற்பட்ட ஆளுங்கட்சியினால் கொண்டு வரப்பட்ட முடிவுகளுக்கு அவர் எவ்விதமான ஆலோசனைகளையும் பெறாமல் தனது தத்துணிவின் அடிப்படையில் எடுத்த முடிவுகள் தமிழரசுக் கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் உட்பட தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் குழு 10 பேர் கொண்ட அரசியல் குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடுகிறது. அந்த அரசியல் குழுவில் அப்போது மாவை சேனாதிராசா இறந்துள்ள நிலையில் 9 பேர், சிவமோகனும் உடல்நிலை சரியில்லாமல் காரணமாக வருகை தர மறுத்ததன் காரணமாக 8 பேர் கொண்ட அரசியல் குழு தலைமையில் இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்று தமிழரசுக் கட்சியினுடைய அந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து, அதாவது அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவர் விலக வேண்டும். ஏனெனில் தமிழரசுக் கட்சியினுடைய கொள்கைகள் உடன்பாடுகளுக்கு அது மாறாக இருக்கிறது. இனிமேலும் அந்த பதவியில் அவர் தொடரக்கூடாது என சிவஞானம் ஸ்ரீதரனை வலியுறுத்துவதாக அந்த அரசியல் குழு கூட்டத்தில் அனைவரும் கூடி ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. அந்த குழு கூட்டத்திலேயே குழப்பம் ஏற்படுகிறது. சிவஞானம் ஸ்ரீதரன் அது தான் அவ்வாறான முடிவுகள் எடுத்தது தன்னுடைய தத்துணிவின் அடிப்படையில் தான் ஒருபோதும் தமிழர்களை காட்டிக் கொடுக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை, என் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறுகளை பரப்பி என்னை தமிழரசுக் கட்சியிலிருந்து ஓரங்கட்டுவதற்கு கட்சிக்குள்ளே பல செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை பாராளுமன்றத்திலும் ஊடகங்கள் முன்னிலையிலும் அவர் முன்வைத்து வந்தார். இந்த நிலையில் அந்த அரசியல் குழு கூட்டத்திலும் அவர் விடாப்பிடியாக இருந்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அப்படி என்றால் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி இன்னொருவருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், அது கோடீஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டும். கோடீஸ்வரன் அந்த பதவியை கேட்டதாக ஸ்ரீநேசனிடம், அதாவது சத்தியலிங்கத்திடம் தானாகவே வந்து கேட்டதாக சாணக்கியன் அந்த குழு கூட்டத்தில் தெரிவிக்கிறார். அவ்வாறு தெரிவிக்கின்ற போது சாணக்கியனை அந்த இடத்தில் அவர் தெரிவித்தாரா என கேட்கின்ற போது சிவஞானம் ஸ்ரீதரன் சாணக்கியிடம் இவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் பேச வேண்டாம், அவர் அவ்வாறு கேட்கவில்லை என குறிப்பிட்ட போதில் சத்தியலிங்கம் இல்லை, கோடீஸ்வரன் இவ்வாறு கேட்டார், தானும் அருகில் இருந்ததாக அந்த விடயத்தில் குறிப்பிட்டு அங்கு பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு பின்னர் அங்கிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறிய பின்னர் ஊடகங்களுக்கு பதில் செயலாளராக உள்ள சுமந்திரன் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அவர் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும், அதற்கான காரணங்களை அவர் அவ்வாறு விலகாமல் இருப்பதற்கான காரணங்கள் தமிழரசுக் கட்சி அவர் விலகுவதற்காக தீர்மானம் எடுத்துள்ளது, அது தொடர்பாக அவர் அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டது. எனினும் சிவஞானம் ஸ்ரீதரன் அது தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம், அதிலிருந்து விலகுவதற்கு சொல்வதற்கு கட்சிக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை என குறிப்பிட்டு அவர் தொடர்ச்சியாக அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக செயல்படுகின்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருந்து வந்துள்ள நிலையில் தற்போது கட்சியினுடைய தீர்மானத்துக்கு அமைய பாராளுமன்றத்தின் முன்வரிசை உறுப்பினர் என்ற அடிப்படையில் தற்பொழுது சிவஞானம் ஸ்ரீதரனுடைய பதவி நீக்கப்பட்டு அவருக்காக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தற்போது தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக தற்பொழுது தமிழரசுக் கட்சியினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உட்பட கட்சியினுடைய வட்டாரங்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்றைய தினம் பரபரப்பு ஏற்படுத்திய விடயமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரேந்து ராஜபக்ச மற்றும் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பெரமுனவினுடைய செயலாளர் நாயகம் நாமல் ராஜபக்ச இருவருடைய விசாரணைகள் தொடர்பாகவே இன்றைய தினம் பேசுபொருளாக இருந்தது. 2 இடத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றது. ஒன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிலும் மற்றது குற்றவியல் விசாரணை திணைக்களத்திலும் விசாரணைகள் இடம்பெற்றது. நிதி குற்றவியல் விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிரேந்து ராஜபக்ச முன்னிலையானார். ஏன் அவர் அழைக்கப்பட்டார் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் சிரளிய சபைய என்ற திட்டத்தினூடாக நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு சிரேந்து ராஜபக்ச மீது நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் அவர் மீதான விசாரணையை மேற்கொள்வதற்காக அவருக்கான அழைப்பாணை கடந்த வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி வழங்கப்பட்டது. இருப்பினும் அவர் தனக்கு 2 வார கால அவகாசம் வேண்டுமென கூறுகிறார்.
அந்த கால அவகாசத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் அவருக்கான விசாரணை இடம்பெற்றது. விசாரணையின் போது அவருடைய கணவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் விசாரணைக்கு சமூகம் அளித்தார். இதன் போது அவருடைய ஆதரவாளர்கள் பொதுஜன பெரமுனவின் அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்கள் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினை சூழ்ந்திருந்தார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதிகளவான சட்டத்தரணிகளை அங்கு காணக்கூடியதாக இருந்தது. அதனால் ஒருவேளை சிறந்து ராஜபக்ச இன்றைய தினம் கைது செய்யப்படலாம் என்ற அச்ச நிலை காணப்பட்டது. அதனால் அதிகளவான சட்டத்தரணிகள் சூழ்ந்திருந்ததை அடிப்படையாக கொண்டு அவ்வாறான கருத்துக்களை தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பரப்பி வந்தனர். இந்த நிலையில் 4.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக சிறந்து ராஜபக்ச நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். இதன்போது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த செல்லிய சபிய திட்டத்தினூடாக வறிய பெண் குடும்பங்கள் அதாவது பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களினுடைய தொழில் முனைவோராக அவர்களை மாற்றுவதற்காக நடவடிக்கையின் கீழ் இந்த நிதியம் உருவாக்கப்பட்டு பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நிதியத்திலிருந்து 39 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கையாடல் செய்து கொழும்பில் ஒரு இல்லம் ஒன்றினை வாங்கியுள்ளதாக சிறந்து ராஜபக்ச மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இன்றைய தினம் விசாரணைகள் இடம்பெற்ற போது சிறந்து ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவினுடைய தரப்பு சிறந்து ராஜபக்ச இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது தான் அந்த நிதியத்திலிருந்து எந்த தொகையும் எடுக்கவில்லை, அந்த வீடு வாங்கப்பட்டது தம்முடைய உறவினர் ஒருவரிடமிருந்து கடன் பெற்று வாங்கப்பட்டது எனவும் தாம் அவ்வாறான மோசடிகளில் ஈடுபடவில்லை எனவும் விசாரணை பிரிவில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுடன் மஹிந்த ராஜபக்சவை சிக்க வைப்பதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் அவருடைய மனைவியை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக புதிய பெரமுனவினுடைய மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது குறிப்பிட்டார். அத்துடன் ஆதரவாளர்களும் மிகவும் ஆக்ரோஷமாக அந்த இடத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் காணப்பட்டனர். இந்த நிலையில் 4.5 மணி நேர விசாரணையின் பின்னர் சிறந்து ராஜபக்ச அங்கிருந்து அனுப்பப்படுகிறார். அதேபோல் அடுத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார் நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்ச ஏன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றார் என்றால் பாதாள உலக குழு தலைவராக கருதப்படுகின்ற கெகல்பத்ரே பத்மேவுடன் தொடர்பு கொண்டதாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டு அவருக்குரிய தொடர்பு தொடர்பாக விசாரணைக்குட்படுத்தவே இன்றைய தினம் அவர் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார். அவரும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவருடைய ஆதரவாளர்களும் இன்றைய தினம் சூழ்ந்திருந்தனர். இதனால் அந்த இடத்திலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் விசாரணை தொடர்பாக பார்க்கின்ற போது பத்மே இந்தோனேசியாவில் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினால் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. அவருடன் தொடர்பில் இருந்த பல்வேறு அரசு அதிகாரிகள், அந்த காலகட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் என பலர் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவலை வெளியிட்டுள்ளது. முக்கியமாக 6 அமைச்சர்கள், அதில் பெண் அமைச்சர் ஒருவரும் உட்படுகிறார் என குறிப்பிடப்படுகிறது. மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் அடுத்தடுத்த தினங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். குறிப்பாக சமல் ராஜபக்ச, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் முக்கிய நபர்களாக காணப்படுகிறார்கள். பிரசன்ன ரணதுங்க ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போது நான் தொடர்பில் இருந்தேன், ஆனால் அவருடன் இல்லை, அவருடைய தந்தையுடன் தொடர்பில் இருந்தேன், அவருடைய பாதாள செயற்பாடுகளுக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, தந்தையுடன் தான் அரசியல் ரீதியாகவும் அத்துடன் கிராம ரீதியாகவுமே அந்த நெருக்கம் ஏற்பட்டதை தவிர வேறு எந்த விதமான நெருக்கமும் இல்லை என பிரசன்ன ரணதுங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கெகல்பத்ரே பத்மேவினுடைய தொலைபேசியில் நாமல் சேர் மற்றும் ராஜபக்ச சேர் என 2 தொலைபேசி இலக்கங்கள் காணப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த விசாரணைகளை முன்னெடுத்தது. அதன் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவுக்குரிய தொடர்பு தொடர்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. நாமல் ராஜபக்ச அந்த காலகட்டங்களில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தொடர்பாக இன்றைய தினம் தன்னிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அத்துடன் தான் மேற்கொண்ட கல்வி கருத்தரங்கள் தொடர்பாகவும் அதில் கெகல்பத்ரே பத்மே தோன்றுகின்ற இடங்கள் தொடர்பாகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தான் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தன்னை இவ்வாறு திசை திருப்பும் வகையில் மேற்கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களுடைய அரசாங்கமே பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது, குறிப்பாக தரமற்ற இந்த நிலக்கரி கொள்வனவு தொடர்பாக ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, கொள்கலன் விவகாரம் தொடர்பாக ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, கல்வி சீர்திருத்தம் மொடியூல் சிஸ்டம் மாறுபட்டது தொடர்பாக ஏன் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, வேண்டுமென்றே அவற்றை மூடி மறைத்து இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறீர்கள் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்த நாமல் ராஜபக்ச, இவர்கள் என்னுடைய வீட்டு நாயையும் விசாரணைக்கு அழைப்பார்கள், நான் அதற்கும் ஒரு தங்க சங்கிலி
முற்றுப்புள்ளி போட்டிருக்கிறேன், அது எங்கிருந்து வந்தது என்றும் கேட்பார்கள். இவர்கள் என்னை, என் அப்பாவை, என் அம்மாவை, என் தம்பியை என தொடர்ச்சியாக விசாரணைக்குட்படுத்தி எவ்வளவு அச்சுறுத்தினாலும் தாம் பின்வாங்க போவதில்லை என குறிப்பிட்டார். இந்த நிலையில் அங்கு சூழ்ந்திருந்த ஆதரவாளர்கள் நாமல் ராஜபக்ச அடுத்த ஜனாதிபதி என கோஷம் எழுப்பினர். அத்துடன் நாமல் ராஜபக்ச துட்ட கைமுனு எனவும் நாமல் ராஜபக்சவினுடைய தாய் விகார மகாதேவி எனவும் சித்தரிக்கும் வகையில் அங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அவ்வாறாக ஒரு வரலாற்றை உருவாக்கும் விதத்தில் இன்றைய தினம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கு செயற்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. உள்ளூராட்சி மன்ற அமைச்சினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அடாவடித்தனமாக செயற்பட்டுள்ளமை பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற அலுவலகத்தின் அமைச்சினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் அவருடைய தனிப்பட்ட செயலாளராக உள்ள சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அவர் தன்னுடைய வாகனத்தில் உள்நுழைந்து வாகன தரிப்பிடம் இருக்கின்ற பகுதிக்கு சென்றிருந்தார். அங்கு வாகனம் தரிப்பிடுவதற்கான வசதி இல்லாமல் இருந்துள்ள நிலையில் அவர் அந்த இடத்தில் நிற்கின்ற போது அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரி அவரை அவதானித்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என தெரியாமல் அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அவரை பணிக்கிறார். இந்த நிலையில் அந்த செயற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கோபப்படுத்தியதாகவும் அவர் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் இவ்வாறு போக சொல்ல முடியாது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் எந்த இடத்துக்கும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம், அதை எவராலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டு குறித்த பாதுகாப்பு அதிகாரியுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டு அது பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகாரியினுடைய கழுத்தை பிடித்து அவர் சண்டை செயற்படுவது போல ஒரு பாசனை மேற்கொண்டதாகவும் அந்த பாதுகாப்பு அதிகாரியினுடைய கைத்தொலைபேசி கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த நிலையில் அருகிலிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வருகை தந்து இது தொடர்பாக சுமூகமாக முற்படுத்தப்பட்ட போதும் அவர் தொடர்ச்சியாக அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவர் பாதுகாப்பு அதிகாரியினுடைய இந்த விதமான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் வாகனத்தை அவ்வாறே முறையற்ற விதத்தில் தரிப்பிடம் செய்துவிட்டு உடனடியாக 18வது மாடிக்கு சென்று விட்டார். அங்கு அவருடைய அலுவல்களை முடித்துவிட்டு திரும்புகின்ற போது இங்கு பாதுகாப்பு அதிகாரி அவசர போலீஸ் சேவைக்கு உடனடியாக அழைப்பு விடுத்து அவசர போலீஸ் அங்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் கீழே இறங்கி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அதன் பின்னர் தான் செய்தது தவறு, தன் மீது பிழை இருக்கிறது, எனவே பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கோரி பாதுகாப்பு அதிகாரியின் தன்னால் உடைக்கப்பட்ட அந்த கைத்தொலைபேசியை திருத்துவதற்காக 1000 ரூபாய் பணம் பாதுகாப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் பின்னர் பாதுகாப்பு அதிகாரி தொடர்பாக பிரச்சனைகளை எழுப்ப வேண்டாம், போலீசாரிடம் சமரசமாக இருவரும் சென்றதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு தொடராமல் அங்கிருந்து சென்றதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற அமைச்சினுடைய உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இவ்வாறான அடாவடித்தனம் மேற்கொள்ளப்பட்டமை பேசுபொருளாக மாறியுள்ளது.